Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல 10th sum கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி a circuit C of t is called a linear circuit if it satisfy the superposition principle given by C of at1 plus bt2 equal to a into C of t1 plus b into C of t2 where a b are constant so that the circuit C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்லி நம்மளைய ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கிறத கிவன் சொல்லி அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்களே அது வந்து கிவன் தட்டில் எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் தட் C of at1 plus bt2 equal to என்னது a into C of t1 plus b into C of t2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு லெட் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணுறோம். லெட் கண்டிஷனில் C of t equal to 3t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நம்ம வெரிஃபை பண்ணால் அது வந்து ஈக்குவலாக கிடச்சிதுன்னா C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், C of at1 plus bt2 equal to இங்கே C இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும், இப்போ 3. அப்போ 3 of at1 plus bt2 equal to இப்போ இந்த 3-ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணிடுறோம். 3at1 plus 3bt2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ac of t1 ப்ளஸ் bc of t2 அப்படின்னு இருக்குது. இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் a அப்படியே வச்சுக்கலாம். C of t1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், 3t1 ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கலாம். C of t2க்கு பதிலாக 3t2 அப்படின்னு போட்டுடலாம். 3 of t2ன்னு போட்டுடலாம். அப்போ ஈக்குவல் டு 3at1 ப்ளஸ் 3bt2 அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஈக்குவேஷன் 1ம் 2ம் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 அண்டு 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு ஈக்குவலாக கிடச்சிட்ட காரணத்தினால நம்ம என்ன சொல்லிடலாம், C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதாவது என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரியில் C of tங்கிறது லீனியர் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணால். அப்போ நம்ம C of t வந்து 3t அப்படின்னு சொல்லி நம்மளால் லெட் கண்டிஷனில் எடுத்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் வேல்யூ கிடச்சிது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் டைரெக்டாக, C of t equal to 3t அப்படின்றது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.